Hello everyone, welcome to Ungal Kitchen. இந்த வீடியோல நாம சுக்கு ஆர் dry ginger யூஸ் பண்ணி ரெண்டு flavored coffee recipe தான் பார்க்க போறோம். இந்த drink வந்து நம்ம immune boost பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த immune booster drink recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். If you like to see more videos, don't forget to subscribe to Ungal Kitchen. இந்த சுக்கு காஃபி பண்ணுறதுக்கு நான் காட்டுற மாதிரி ரெண்டு பெரிய துண்டு சுக்கு எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஹோல் சுக்கு எடுத்து பொடி பண்ணுறதுக்கு பதிலாக கடையில் வந்து சுக்கு பவுடரும் கிடைக்கிது, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சுக்கு காஃபிக்கு நீங்கள் பனங்கல்கண்டு இல்லைன்னா கருப்பட்டி, அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஜாகரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சில இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் எடுத்து லைட்டாக ஒரு வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சுக்கையும் அதில் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டு அதை ஆற வச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்து அதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சுக்கு காஃபி பண்ணுறதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கருப்பட்டியை சேர்த்துறேன். இந்த சுக்கு காஃபி நான் பண்ணும்போது எப்போவுமே நான் கருப்பட்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் கருப்பட்டி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பனங்கல்கண்டு இல்லைன்னா ஜாகரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து 2 ஸ்பூன் பவுடரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த சுக்கு காஃபி வந்து திருநெல்வேலி ரீஜியனில் ரொம்ப பாப்புலரான காஃபி தான். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லேயும் ஹோட்டல்ஸ்லேயுமே இது பெரும்பாலும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம சுக்கு காஃபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ செகண்ட் ஃப்ளேவர் சுக்கு காஃபி ரெசிபிக்கு நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுலேருந்து 1 கப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரைடு துளசி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளேவர் சுக்கு காஃபி ரெசிபியும் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம 2 ஃப்ளேவர்லேயும் தயார் பண்ண அந்த சுக்கு காஃபி ரெடி ஆகிட்டுது. இந்த சுக்கு காஃபி ரெசிபி வந்து என்னோடய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நமக்கு இம்யூனியும் பூஸ்ட் பண்ணும், அதே மாதிரி இன்டைஜஷன் அண்ட் கோல்டு, சோர் த்ரோட் அந்த மாதிரி இருக்கிற டைமும் இது ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்களும் இந்த சுக்கு காஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.